நீங்கள் எல்லாரும் ஏலியனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய படங்கள்லையும் ஏலியனை பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த ஏலியனோட உருவங்கிறது மனிதர்கள் நம்ம உடல் தோற்றத்தை வச்சோ இல்லைனா இந்த பூமியில் வாழுற மற்ற உயிரினங்களை வச்சோ நம்ம கற்பனையாக கொடுத்த உருவமே தவிர இது உண்மை கிடையாது. அப்போ ஏலியன் இல்லைன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்டால் நான் சொல்லுறது, ஏலியன் இந்த பிரபஞ்சத்தில் வேறு பகுதியில் வாழ்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அவைகள்லாம் ஒரு நுண்ணுயிரி மாதிரி இருக்கலாம், இல்லைனா மனிதன் அறியாத ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கலாம், இல்லைனா நீருக்குள்ள வாழ்கிற உயிரினமாக கூட இருக்கலாம். எப்படி வேணுமாலும் இருக்கலாம். ஆனால் அவைகளை நம்ம பார்ப்போமாங்கிறது தெரியல. ஏன்னா பலர் அறியாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தோட இடைவெளி தூரம், அதாவது சைஸ். நம்ம பார்க்குறோமில்லங்க சூரியன், இது ஒரு நட்சத்திரம். நமக்கு பக்கத்தில் இருக்கிற சூரியன் மாதிரியான நட்சத்திரம் பிராக்சிமா சென்டாரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வச்சிருக்க அதிவேக ஸ்பேஸ்ஷிப் ஒரு செகண்டுக்கு 192 கிலோமீட்டர் போகும். சென்னையிலிருந்து பாண்டிச்சேரியை தாண்டி போகும்னா பார்த்துங்களேன், ஒரு செகண்டில் அவ்வளோ தூரம் போயிடும். ஒளியோட வேகம், அதாவது ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போனாதான் அதுக்கு பேர் ஒளியோட வேகம். அதாவது சூரிய ஒளி சூரியன்லேருந்து வெளியே வருதுன்னா அந்த ஒளி 3 லட்சம் கிலோமீட்டர் போயிடும் ஒரு செகண்டுக்கு. இப்படி நம்ம ஒளியோட வேகத்தில் போனாலுமே, ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போனாலுமே 4 வருஷம் ஆகும் நமக்கு பக்கத்தில் இருக்க நட்சத்திர கூட்டத்துக்கு போகவே. அதாவது நம்ம பூமியில் எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருக்குல்ல, இந்த காலகட்டத்திலையுமே நம்ம இங்கிருந்து அந்த பக்கத்தில் இருக்க நட்சத்திரத்துக்கு போகவே கிட்டத்தட்ட 6625 வருஷம் ஆகும். எப்பா, அப்போ பார்த்துக்கோங்க நம்ம நட்சத்திரம், அதாவது சூரியனுக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் உள்ள தூரம் எவ்வளோன்னு. இப்போ நான் சொன்னது பக்கத்தில் இருக்க நட்சத்திரத்துக்கு. ஒருவேளை நம்ம இருக்கிற இந்த மில்கி வேங்கிற கேலக்சியிலிருந்து பக்கத்தில் இன்னொரு கேலக்சி இருக்கு, அதுக்கு பேர் ஆண்ட்ரோமேடா கேலக்சி. நம்ம இருக்கிற மில்கி வே, அதாவது பால்வழி அண்டத்திலிருந்து நமக்கு பக்கத்தில் இருக்கிற அண்டமான அந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சி போகணும்னா ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போனாவே 25 லட்சம் வருஷம் ஆகுங்க. அதாவது நம்ம இப்போ எவ்வளவோ வளர்ந்துருக்க இந்த டெக்னாலஜியை வச்சு போனால் கிட்டத்தட்ட 390 கோடி வருஷம் ஆகும். அவ்வளோ தூரத்தில் இருக்குது நமக்கு பக்கத்தில் இருக்க கேலக்சியே. ஒருவேளை படங்களில் காட்டப்படுற மாதிரி ஒரு டெக்னாலஜியில் வளர்ந்த நம்மளை விட முன்னேறின ஏலியன் நம்ம பூமிக்கு வந்தாலும் அது நம்ம பூமியை அழிக்க இருக்காது. ஏன்னா நம்ம பூமியில் கிடைக்கிறத விட அதிக சோர்ஸ் வர்ற வழியிலேயே அவங்களுக்கு கிடைச்சிடும். சரி, ஏன் இப்போ இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா, இன்னைக்கு பார்க்க போகிற படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. அது என்னன்னு ஸ்டோரி உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். சமீபத்தில் 2026 ரிலீஸ் ஆன வார் மெஷின்கிற ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ரீச்சருங்கிற ஃபேமஸான சீரீஸில் நடித்த ஆலன் ரிச்சன் தான் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. சட்டுப்புட்டுன்னு இந்த படத்தை பார்த்து முடிக்கலாம் வாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் அமெரிக்காவோட மிலிட்ரி பேஸ் ஒன்று ஆப்கானிஸ்தான் நாட்டில் இருக்க கந்தகாரில் இருக்குது. அங்கே இருந்து 2 மிலிட்ரி லாரி போகுது, அதில் தான் நம்ம ஹீரோவும் போகிறாரு. அந்த பிளேஸில் சிக்னல் சரியாக கிடைக்காது, அதனால் பார்த்து போங்கன்னு வாக்கி டாக்கியில் சொல்கிறாங்க. வழியில் சில மிலிட்ரி வண்டிங்க ரிப்பேர் ஆகி நிற்கிது, அதுக்கு ஹெல்ப் பண்ண தான் இவங்க வந்திருக்காங்க. இந்த குரூப்புக்கு எந்த முட்டாபையடா இன்சார்ஜ்னு ஹீரோ கேட்க, என்ன முட்டாபையன்னு சொல்கிற மரமண்டை யாருடான்னு அங்கே இருக்க இன்சார்ஜ் சொல்ல 2 பேருக்கும் முட்டிக்குது. 2 பேரும் அடிச்சுக்கு போகிறானுங்கன்னு பார்த்தா கட்டுப்பிடிச்சு விளையாடுறானுங்க. அட, இந்த 2 பையவுள்ளையும் அண்ணன் தம்பி போலங்க. ஹீரோவோட தம்பி தான் இந்த குரூப்க்கு இன்சார்ஜாக இருக்கான். ரிப்பேர் ஆனதை ஹீரோ சரி பண்ணுறான். நம்ம இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை, ரேஞ்சராக ஆர்மியில் முன்னாடி நின்று சண்டை போடணும், அதுதான் நம்ம எய்முன்னு தம்பி சொல்ல, இல்லை எனக்கு ஏஜ் லிமிட் தாண்டிருச்சு, எனக்கு விருப்பம் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறான். இல்லை, உனக்கும் எனக்கும் இன்னும் ஏஜ் இருக்குது, நம்ம 18 வயசாக இருக்கும்போதே ரேஞ்சர் ஆகணும்னு முடிவு பண்ணி தான் இந்த ஆர்மிக்குள்ளே வந்தோன்னு இவனுங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கிருந்தோ இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க தாலிபான். ஹீரோ சும்மா தெரிச்சு போய் விழுறான். தம்பியோட வண்டி வெட்டிச்சு பறக்குது. ஹீரோவோட காலில் ஒரு கம்பி குத்தி நிற்க அப்படியே அந்த கம்பியை பிடுங்கி போட்டு சுற்றி பார்த்தா எல்லாரும் ஒட்டல் செதஞ்சு போய் அப்படியே தூரத்தில் அவன் தலை நசுங்கி உடம்பு நசுங்கி கால் இல்லாமல் கை இல்லாமல் கிடக்குறானுங்க. அவன் தம்பி எங்கடா இருக்கான்னு அவனை தேடி போயிட்டு அவன் பக்கத்தில் போய் பார்த்தா அவன் இன்னும் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கான். சட்டுன்னு ஹீரோ தூக்கத்தில் இருந்து முழுகிறான். ஒரு மிலிட்ரி பஸ்ஸில் இவன் ஆள் போய்கிட்டு இருக்காங்க. ஏதோ தூக்கத்தில் இந்த மாதிரி கனவு வந்திருக்கும் போல. ஆல்ரெடி நடந்த விஷயம் இவனுக்கு இப்படி டெய்லி கனவாக வந்துட்டு இருக்கும் போல. அந்த சம்பவம் நடந்து 2 வருஷம் ஆச்சு. அதுதான் இவன் மனசை போட்டு உலுக்கிட்டு இருக்கு. தன்னோட தம்பிக்கு பண்ணின சத்தியத்துக்காகவும் ஏதோ ஒரு கில்ட் ஃபீல் இவனுக்கு உறுத்துறதுக்காகவும் அந்த ரேஞ்சர் போஸ்டிங்கில் எப்படியாச்சும் ஜாயின் பண்ணுங்கிறதுக்காக வந்திருக்கான். அமெரிக்காவோட தென்மேற்கு பகுதியில் இருக்க கொலராடோவுக்கு ரேஞ்சர் ட்ரைனிங்காக ஹீரோ வந்திருக்கான். ட்ரைனிங்கில் கலந்துக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு நம்பர் பேட்ச் கொடுக்குறாங்க. பேரை சொல்லி கூப்பிடாம எல்லாரையும் நம்பர் சொல்லித்தான் அங்கே கூப்பிடுவாங்க போல. ஹீரோவோட டேர்ன் வர்றப்ப கிழிஞ்சுது. இவன் 4 தடவை மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் ரிஜெக்ட் ஆகியிருக்கான்னு ஒரு ஆஃபீஸர் சொல்ல, சரி வீடு பேசிக்கலான்னு 81ஆம் நம்பர் இருக்க பேட்சை ஹீரோவுக்கு கொடுக்குறாங்க. உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால நீ டீம் லீடராக இருக்கலான்னு கேட்க, எனக்கு வேண்டாம் விருப்பம் இல்லைன்னு நம்பரை வாங்கிட்டு மட்டும் அங்கேருந்து கிளம்புறான் ஹீரோ. அங்கே இருக்க எல்லாருக்கும் கேப்டன் மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. 8 வாரம் மொத்த ட்ரைனிங், எல்லா செலெக்ஷன்லையும் செலக்ட் ஆனாலும் லாஸ்ட்டாக 24 மணி நேரம் டெத் மார்ச் பண்ணி அங்கே இருக்கிற ஃபினிஷ் லைனை நீங்கள் கிராஸ் பண்ணாதான் அமெரிக்காவோட உயரிய மரியாதையோட ரேஞ்சர் ஆக முடியும்னு சொல்கிறாரு.
ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் சார் அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொரு நாளும் கடுமையான கொடூரமான ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு நாள் ட்ரைனிங் முடிவிலையும் 16, 27, 29, 53 நீங்க முன்னாடி வாங்க, நீங்க யாரும் செலக்ட் ஆகல, உங்க பேக்கை பேக் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொன்னா அங்கிருந்து ஒவ்வொருத்தரா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ட்ரைனிங்கோட வீரியம் தினம் தினம் அதிகமாகுது. 3வது வாரத்தை தாண்டுது. ஒவ்வொரு நாளும் பலர் வெளியேற்றப்படுறாங்க. 4வது வாரம் முடியுது. ஹீரோ தான் எல்லாத்துலயும் முன்னாடி வரான். யாரு கூடவும் பேசவும் மாட்டேங்கிறான். தனியாவே உட்காந்து சாப்பிட்றான். ஒவ்வொரு ட்ரைனிங்லையும் கலக்குறான். ரைஃபிள் ஷூட்டிங் ட்ரைனிங் வருது. அங்க இருக்க ஆபீசர் இது வரைக்கும் யாரு களத்துல நின்று சண்டை போட்டிருக்கீங்கன்னு கேட்க சில பேர் கையை தூக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் எந்த போர்ல சண்டை போட்டிருக்காங்கன்னு கேட்டுட்டே அப்படியே ஒவ்வொருத்தரா பார்த்துக்கிட்டு வராரு. ஒவ்வொருத்தனையும் அவனுங்க சொல்றதை கேட்டு கலாச்சி எல்லாரும் சுத்தி இருக்கவங்கள சிரிக்கிறாங்க. ஹீரோ டர்ன் வருது. நீ எங்க இருந்தேன்னு கேட்க ஆப்கானிஸ்தான்ல இவங்க பண்ணின மிஷினை சொல்ல எல்லோரும் வாயை பொளந்து பாக்குறானுங்க. ஹீரோ சொல்றது கேட்டு ஏன் அந்த ஆபீசர் கூட ஷாக்காகி தான் பாக்குறான். எல்லாரும் முடிஞ்ச வரை பெட்டரா கன் ஷூட்டிங் ட்ரைனிங்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க. கேண்டீன்ல எல்லாரும் சாப்பிடும்போது குசு குசுன்னு ஹீரோ போர்ல கலந்துக்கிட்டதையும் அவனுக்கு சில்வர் மெடல் கிடைச்சது பத்தியும் பேசிக்கிறாங்க. அப்போ அங்க டிவியில நம்ம பால்வழி அண்டம், அதாவது மில்கி வே கேலக்சிக்கு பக்கத்துல இருக்க ஆண்ட்ரோமேடா கேலக்சியில இருந்து வந்த ஒரு அடையாளம் தெரியாத விண்கல் நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு பூமியை சுத்துறதா காமிக்கிறாங்க. எவனும் பெருசா அதை கண்டுக்கல. ட்ரைனிங் தொடர்ந்து நடக்குது. அடுத்த நாள் சாப்பிடும்போது ஹீரோவை பத்தி பேசிட்டு இருந்த கேங் ஹீரோ கிட்ட ஆப்கானிஸ்தான்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்க அவன் எதுவும் சொல்லாம பாக்குறான். அப்போ அங்க வந்து ஆபீசர் சாப்பிடும்போது என்ன பேசிட்டே இருக்கீங்கன்னு எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோவுக்கு தூக்கம் வராதனால தூக்க மாத்திரை யூஸ் பண்றான். அந்த நேரம் தூக்கத்துல இருந்து முழிச்ச கருவாயன் அதை பாக்குறான். அடுத்த நாள் ட்ரைனிங் கடுமையா நடக்குது. 30 செகண்ட் பிரேக் கொடுக்க கருவாயன் அந்த டைம்ல உன் கையில என்ன அட்டாட்டுவது, அதுக்கு பின்வாங்க கூடாதுன்னு தான் அர்த்தம்னு கேட்க உனக்கு எப்படி தெரியும்னு ஹீரோ கேட்க அதுக்குள்ள 30 செகண்ட் முடிச்சு ட்ரைனிங் மறுபடியும் ஆரம்பிக்குது. பலவிதமான கன் ஷூட்டிங் ட்ரைனிங், ஃபீல்ட்ல எப்படி போர் செய்யணும், மலையிலிருந்து எப்படி ஏறணும் இறங்கணும், இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாமே முடியுது. பல பேர் வெளியேற்றப்படுறாங்க. கடைசி வாரம் தொடங்குது. இன்னைக்கு டம்பிள்ஸை தூக்கிட்டு ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற தண்ணிக்குள்ள முழுகி நடந்து போற ட்ரைனிங் நடக்குது. எல்லாரும் விட்டு கொடுக்க ஹீரோ மட்டும் விடாம மூச்சை பிடிச்சிட்டு நடந்து வர்றான். அவனுக்கு அவனோட தம்பியோட கடைசி நொடிகள் தான் எப்பவும் ஞாபகத்துக்கு வருது. விடாம முயற்சி பண்றான். சாகர நிலைமைக்கு போயும் விட்டு கொடுக்காம நடக்கிறான். என்னதான் இருந்தாலும் எவ்வளவு மூச்சு பிடிக்க முடியும், அங்கேயே மயக்கமாகிடுறான். சிபிஆர் கொடுத்து உயிர் பிழைக்க வைக்கிறாங்க. இந்த மேட்டரை பார்த்த ஹெட் ஆஃபீஸர் இனி நீ இங்க இருக்க கூடாதுன்னு சொல்ல பிசிக்கல் ட்ரைனிங் எல்லாத்துலயும் நான் சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கேங்கிறான் இவன். அதுக்கு உன் உடல் வலிமையில எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா உன் மன வலிமையில தான் பிரச்சனை இருக்கு. நீ சரியா தூங்குறது கூட இல்லைன்னு கேள்விப்பட்டேன். நீ யாரு கூடயும் பேசுறது கூட இல்லை. ஒரு குயிட் ஃபார்மை எடுத்து கொடுத்து நீயாவே இதுல சைன் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்புன்னு கேட்க சைன் பண்ணாம ஹீரோ அங்கிருந்து போயிடுறான். கடைசி தேர்ந்தெடுப்பும் முடியுது. 38, 44, 57, 60, 81, 96, 109, 111 முன்னாடி வாங்க. நான் யாரையெல்லாம் கூப்பிடலையோ அவங்க எல்லாம் பேக் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்புங்கன்னு அனுப்பி வைக்கிறானுங்க. அதாவது ஹீரோ செலக்ட் ஆகிறான். செலக்ட் ஆனவங்க எல்லாருக்கும் கடைசி ரவுண்ட் இருக்கு. அதை முடிச்சு ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்றவங்க தான் நம்ம நாட்டோட ரேஞ்சர் ஆக போறீங்கன்னு சொல்றாங்க. மிஷின் என்னன்னா ஹெலிகாப்டர்ல ஒரு இடத்துல இறக்கி விடுவாங்க. அங்க இருந்து போற வழியில ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்கும். அந்த ஃபிளைட்டை அழிக்கணும். அடுத்து அப்படியே அங்கிருந்து போகும்போது ஒருத்தரை காப்பாத்தி ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ணணும். இதுதான் மிஷின்னு சொல்லிட்டு கருவாயின் அசிஸ்டன்ட் லீடராகவும் ஹீரோவை லீடராகவும் போடுறாங்க. எல்லாரும் ரெடியாகி ஹெலிகாப்டர் கிளம்ப இவங்க இறங்க வேண்டிய இடத்துக்கு போற வழியில ஒரு பிரைவேட் குவாரி இருக்கிறத பாக்குறாங்க. நீங்க அந்த இடத்துக்கு போகக்கூடாது, அப்படி அங்க போனா நீங்க தடமாறி போயிட்டீங்கன்னு அர்த்தம்னு பைலட் சொல்ல ஹீரோ அந்த இடத்த பார்த்து நோட் பண்ணிக்கிறான். மிஷின் ஸ்டார்ட் ஆக வேண்டிய இடத்துல இவங்க ஹெலிகாப்டர் இவங்களை இறக்கி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புது. இப்போ நம்ம எங்க இருக்கோம், எந்த பக்கம் போகணும்னு மேப் வச்சிருக்கவன்ட்ட ஹீரோ கேட்க மேற்கு பக்கமா 20 கிலோமீட்டர் போகணும்னு அவன் சொல்றான். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம டார்கெட்டை நம்ம ரீச் ஆகணும்னு ஹீரோ சொல்ல எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. மிகப்பெரிய மலை மேல கரடு முரடான பாதையை தாண்டி போறாங்க. நைட் ஆகிருது. அதனால 20 நிமிஷம் டைம் வச்சு எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ கருவாய ஹீரோ கிட்ட ஏதோ சொல்ல வரான். ஆனா அதை மிஷின் பத்தி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ மிஷினை பத்தி பேசுறதுனா மட்டும் பேசு, மற்றபடி பர்சனல் விஷயம் எதுவும் பேச வேணான்னு ஹீரோ தட்டி கழிச்சிடறான். எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஏதோ மிகப்பெரிய வெடிச்சத்தமும் வானத்திலிருந்து நெருப்பு வந்து விழுறதையும் பாக்குறாங்க. நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது தெரிஞ்சது மிலிட்ரி ஆஃபீஸர் தான் இந்த மாதிரி பண்றானுங்கன்னு இவனுக்கு கலாய்ச்சிட்டு கிளம்பி போக ஆரம்பிக்கிறானுங்க. நடந்து நடந்து விடியவே ஆரம்பிச்சிருச்சு. விடிஞ்சு ஒரு ஆத்துக்கு பக்கமா உட்காந்துருக்காங்க. பைனாகுலர்ல அவங்க அழிக்க வேண்டிய ஏர்கிராஃப்டை பார்த்துட்டு 3 டீமா பிரிஞ்சு போய் அடிக்கலான்னு பாக்குறாங்க. அப்போ காம்பஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. கம்யூனிகேட் பண்ற மிஷினும் ஒர்க் ஆகல. சரி வாங்க நம்ம போய் அட்டாக் பண்ணலான்னு கிளம்புறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் செட்டில் ஆகிட்டு பொசிஷன்ல உட்கார தூரத்துல ஹீரோ ஏதோ மின்னுறத பாக்குறான். இவங்களை வெயிட் பண்ண சொல்லிட்டு என்னடா மின்னுதுன்னு அங்க போக இங்க 3 பேர் அந்த ஏர்கிராஃப்டை அழிக்க பாம்பு செட் பண்றானுங்க. மின்னு பக்கம் போய் பார்த்தா இவங்க அழிக்க வேண்டிய ஃபிளைட்டே ஆக்சுவலா அங்கதான் இருக்கு. அப்ப அங்க ஏதோ தப்பா இருக்குன்னு ஹீரோ சாக்காவ அவனுங்க பாம்பை வெடிக்க வைக்கிறாங்க. ஏதோ தப்பா இருக்குன்னு நினைச்ச ஹீரோ ஓடி போய் சொல்லலாம்னு பார்க்க இவனுங்க வச்ச பாம்பு வெடிச்சு செதறுது. ஆனா இவ்வளவு பெரிய பாம்பு வெடிச்சும் அதுல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட ஏற்படல. திடீர்னு அந்த மெஷின் ரோபோட் மாதிரி எந்திரிச்சு நிக்குது. எல்லாரும் மிரண்டு போய் பாக்குறானுங்க. அந்த மெஷினை சுத்தி இருக்க எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்குது.
திடீர்னு ஸ்கேன் பண்ணுனது எங்கெங்க மனுஷங்க இருக்காங்களோ அவங்கள எல்லாம் காட்டுத்தனமா சுட்டு தள்ளுது. குறி வச்சு ஒவ்வொருத்தரா சுட ஆரம்பிக்க அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட கருவாயன் எல்லாரையும் பின்வாங்குங்க அப்படின்னு கத்துறான். ஓட ஆரம்பிக்கிறானுங்க ஒவ்வொருத்தனும். ஆனா ஒருத்தன் தலையை சுட்டு சிதறடிக்குது, இன்னொருத்தனை சுட்டு தெறிக்க விடுது. ஒருத்தனை சுடும்போது அவன் அந்த போர்ஸ்ல ஆத்துக்குள்ள போய் விழுறான். ஒரு பொண்ணு ஒருத்தி அவளை சுட பார்க்க ஹீரோ தான் தப்பி குதிச்சு அவளை காப்பாத்துறான். எல்லாரும் தப்பிச்சு போங்கன்னு சொல்ல ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க ஒரு மேட்டை தாண்டி ஓடுனா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு சரிவு மாதிரி இருக்குது. எட்ஜுக்கு வந்து நின்னவங்க அப்போ எங்கடா போறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கிருந்தோ வந்த ஒரு பால் மாதிரி ஒன்று பக்கத்துல வந்து விழுது. என்னடான்னு பார்க்க திடீர்னு அது வெடிக்க, அது பாம்பு போல வெடிச்சு செதற எல்லாரும் அந்த பள்ளத்தாக்கு சரிவுல விழுறாங்க. ஒருத்தனுக்கு கால் உடையுது, ஒருத்தனுக்கு மண்டை உடையுது. சரிவுல உருண்டுகிட்டே போய் ஒருத்தன் மரக்கட்டை குத்தி சாகுறான். எல்லோருக்கும் பயங்கரமா அடி விழுவுது. கருவாயனோட தொட்டை எலும்பு அப்படியே முடிஞ்சு வெளியே வந்துருது. ஹீரோக்கு கேராக அவனோட பழைய விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஹீரோ கையில இருக்க 2 விரல் அப்படியே உடஞ்சி திரும்பி நிற்க ஹீரோ பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த விரலை பட்டக்குன்னு அப்படியே சரி பண்றான். ஹீரோ சுயநினைவுக்கு வந்து திரும்பி பார்க்க அட இன்னும் அந்த கட்டையில குத்துன பையன் சாகலங்க, சாவாம ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். அவனை 3 எண்றோம், அது எண்ணிட்டு உன்னை நாங்க தூக்க போறோம்னு சொல்லிட்டு 1 2 3ன்னு சொல்லி அவன் அந்த கட்டையிலிருந்து உருவி ரத்தம் பொல பொலன்னு ஊத்த ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கம்யூனிகேஷன் பண்ண ஒருத்தன் வச்சிருந்த பேக் தேவை, அந்த பேக் மேட்டு மேலேயே அங்க இருந்திருக்கு. அதனால அது அவங்ககிட்ட இருக்குன்னு சொன்ன உடனே சரி நான் போய் எடுத்துட்டு வரேன், நீங்க இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு இருங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு அங்கிருந்து அந்த பேக் எடுத்து போறான். மேலே போய் பார்த்தா அந்த பாம்பு விழுந்த இடம் அப்படியே ஒரு பள்ளம் மாதிரி விழுந்து கிடக்குது. அந்த பாம்போட ஃபோர்ஸ் எவ்வளோ பெருசா பயங்கரமா வெடிச்சிருக்கு. ஹீரோ வந்த வழியிலேயே போய் பார்க்க அங்க ஒருத்தன் செதஞ்சு போய் கிடக்குறான். நதிக்கு பக்கம் போய் பார்க்க அந்த கம்யூனிகேஷன் டிவைஸை வச்சிருந்தானே அவனை போய் திருப்பி பார்க்க அவன் டிவைஸை சுட்டதுல ஓட்டையாகி கிடக்குது. தூரத்துல ஒருத்தன் உயிரோட இருக்கிறான். ஹீரோ அப்படியே பொறுமையா அவனை பார்க்க அந்த மெஷின் ரோபோட் அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு அவன் பக்கத்துல போய் அவனை சுட்டு செதறடிக்குது. ஹீரோ புரிஞ்சுக்கிறான் ஏதோ இதுல விஷயம் இருக்குதுறான்னு பொறுமையா அங்கிருந்து மறுபடியும் அந்த இடத்துக்கே ரிட்டர்ன் ஒடியார ஆரம்பிக்கிறான். இவங்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கு இங்க வந்து பார்த்தா கட்டை குத்துச்சே ஒருத்தனுக்கு, அவன் அந்த இடத்துலயே செத்து போறான். ஹீரோ அங்க வந்து நம்ம உடனே இங்கிருந்து கிளம்பணும், அது நம்மளை வேட்டையாட ஆரம்பிக்குதுன்னு சொல்ல, ஆனா அடுத்து பள்ளத்தாக்கு தான் இருக்கு, இது மலையாச்சேன்னு சொல்ல சரி ரோப்பெல்லாம் எடுத்து மலையிலிருந்து கட்டி நம்ம இங்கிருந்து முதல்ல கீழே இறங்குவோம், அந்த கருவாயினையும் கட்டி கீழே இருப்போம்னு சொல்ல நான் அவனை கீழே இருக்கிறேன்னு ஒருத்தன் வாலண்டியரா முன்னாடி வரான். மற்றவங்க எல்லாத்தையும் கீழே இறக்கி விட்டு ஹீரோ நான் இறங்கி அவனை நான் பிடிச்சிக்கிறேன் நீ இறக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ இறங்கிட்டு ரெடியா இருக்கிறான். கருவாயனை இறக்கிட்டு அப்படியே பொறுமையா அவன் இறக்க திடீர்னு அந்த காம்பஸ் வேக வேகமா சுத்த ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்க்க தலைக்கு மேல இவனுக்கு பின்னாடி வந்து நின்று இவனை ஒரே சுடுதான், செரிச்சு போய் விழுவுறான். கருவாயன் வேற பாதியிலேயே தொங்கிட்டு இருந்தவன் அவனும் மேல இருந்து விழுவுறான். ஆணு கத்த ஹீரோ வாயை பத்திக்கிறான். இல்ல அது வந்துருச்சு, கத்தாதன்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதியா இருக்காங்க. மேல இருந்து அப்படியே வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் மூச்சை பிடிச்சிட்டு உள்ள எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பொறுமையா ஸ்கேன் பண்ணிட்டு வந்தது கருவாயனோட கால் கொஞ்சம் வெளியே தள்ளி இருக்கு. அதையும் ஸ்கேன் பண்ணிருச்சு. மனுஷங்க இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே சுட ஆரம்பிக்க ஓடுங்க அப்படின்னு அங்கிருந்து எல்லாரும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறானுங்க. இவங்க ட்ரைனிங்க்கு வந்ததுனால இவங்க வச்சிருந்த எல்லாத்தோட கண்ணுமே வெறும் ரப்பர் புல்லட் கன்னு தான். அதனால அது யூஸ் ஆகாதுன்னு எல்லாரும் தூக்கி போட்டுட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கிட்ட இருந்து முடிஞ்ச வரைக்கும் தூரமா ஒடியாந்துட்டாங்க. சுட முடியாத தூரம் போன பின்னாடி அந்த உருண்டை பாம்பு இருக்கு, அது அங்கிருந்து தூக்கி போட ஆரம்பிக்குது. அப்படி இப்படின்னு அதுல இருந்தும் தப்பிச்சு ரொம்ப தூரம் போகிறாங்க. நம்மளை வச்சு அமெரிக்கா கவர்மெண்ட் ஏதாவது மிஷின் டெஸ்ட் பண்றாங்களான்னு ஒருத்தன் கேட்க அந்த பொண்ணு தான் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை, இது வேற ஏதோன்னு சொல்ல கருவாயன் தொடை எலும்பு முறிஞ்சு அதை சரி பண்ணணும்னு ரத்தம் வேற குபு குபுன்னு வெளியே போய்கிட்டே இருக்கிறதுனால அதை சரி பண்ண பாக்குறாங்க. மார்பின் இங்கன்னு ஹீரோ கேட்க பேக்ல தேடி பார்த்தா அது வந்து வலி நிவாரணியா இருக்குங்க மார்பின்ங்கிறது. அதை தேடி பார்த்தா அது உடஞ்சு போய் கிடக்குது. ஐயோ இப்போ வலி நிவாரணி வேற இவனுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னோடனே அவன் என்ன சொல்றான்னா நான் பல்ல கடிச்சுக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் நீங்க சீக்கிரத்தை சரி பண்ண பாருங்கன்னு சொன்னோடனே ஹீரோ அப்படியே தொட்டை எலும்ப பட்டக்குன்னு அமுக்கி உள்ள இறக்குறான். அவன் கதறான் வழியில. அப்புறம் பொறுமையா அவனுக்கு பேண்டேஜ் போட்டு இவனை இங்கிருந்து நடந்தெல்லாம் கொண்டு போக முடியாது, அதனால ஆள் மாத்தி ஷிஃப்ட் போட்ட மாதிரி 2 பேரா தூக்கிட்டு போலான்னு முடிவு பண்றாங்க. சரின்னு சொல்ல அங்கிருந்து எல்லாரும் தூக்கிட்டு போறாங்க. எவ்வளவோ தடையை தாண்டி போனா ஒரு தடை வந்து இவங்க முன்னாடி நிக்குது. என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஆறு, அந்த ஆத்துல பயங்கர வேகமா தண்ணி போய்கிட்டு இருக்கு. இதை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் ஆகணும். அந்த பக்கம் தான் ஒரு கிராமம் இருக்குதாமா, அது 8 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அதை நோக்கி தான் இவங்க போய்கிட்டு இருக்காங்க. வரும்போது எவ்வளவு பேர் கிளம்பி வந்தானுங்க, அதுல மிச்சம் இந்த 6 பேர் தான் உயிரோட இருக்கானுங்க. பாவம் ஹீரோ தான் முன்ன வந்து நின்று என்னை கைத்துல கட்டுங்க, நான் நீச்சல் அடிச்சுட்டு அந்த பக்கம் போய் கயிறை கட்டிடுறேன், அப்புறம் ஒருத்தரா இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் கயிறை லூசா விடு, நீரோட்டம் அதிகமா போறதுனால டைட்டா பிடிச்சின்னா நான் தண்ணிக்குள்ள முழுகிடுவேன்,
அதனால முடிஞ்ச வரைக்கும் லூஸா விடுன்னு சொல்லிட்டு பின்னாடி கட்டிக்கிட்டு இவன் தண்ணிக்குள்ள குதிக்க ஆரம்பிக்கிறான். குதிச்சு நீந்துறான். ஆனா இவனால அந்த பக்கம் போகவே முடியல. ஐயோன்னு இவங்க பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணும் லூஸா விட்டுக்கிட்டு அவன் பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே பொறுமையா போனவன் திடீர்னு உள்ள முழுகிடுறான். ஆளு காணா போயிடறான். ஐயோன்ட்டு இவனுங்க வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க. கொஞ்ச நேரத்துல ஆளு வெளியவே வரல. சரி ஆளு செத்துட்டான் அப்படின்னு முடிவு பண்ணும்போது பட்டுன்னு அந்த பக்கம் கரையில நீச்சல் அப்படியே உள் நீச்சலாவே அடிச்சு போய் தலைவன் எந்திரிச்சிருப்பான் போல. அந்த பக்கம் எந்திரிச்ச உடனே தான் இவங்களுக்கு உயிரே வருது. வேகமா போய் அந்த பக்கம் கட்டிடுறான். போறதுக்கு முன்னாடி ஒரு காம்பஸ் இங்க சொறி வச்சுட்டு இது மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்னு சொல்லிட்டும் போயிருப்பான். ஹீரோ அந்த பக்கம் கட்ட இவங்க இந்த பக்கம் மரத்துல டைட்டா கட்டி கருவாயினை கொஞ்சம் கொஞ்சமா அதுல இறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தன் இருக்கான் 15 அவன் நம்பரு. அவன் அப்படியே கருவாயினை இழுத்துக்கிட்டே அந்த பக்கம் பொறுமையா கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். நடு ஆத்துக்கு போயாச்சு. போனதுக்கு அப்புறம் நடுவுல ஒரு முடிச்சு போட்டிருக்குது. அதை தாண்டி அவனோட கயிறு இருந்தது போக மாட்டேங்குது, மாட்டிக்குது. சரி என்னடா பண்றதுன்னு இவன் முடிச்ச வரைக்கும் இழுத்து பாக்குறான். எல்லாரும் கீழே அழுத்தி பிடிங்கன்னு கயிறு அழுத்தி பிடிச்சிட்டு ஹீரோ அந்த பக்கம் இருந்து ஹெல்ப் பண்றதுக்கு இங்க வரான். அந்த பொண்ணு அந்த பக்கம் இருந்து ஹெல்ப் பண்றதுக்கு வரான். அப்ப டக்குன்னு அந்த ஒரே ஒரு ரோப்ல கருவாயன் தண்ணிக்குள்ள உள்ள ஒரு மாதிரி தொங்கிட்டு இருக்கான். சரி காப்பாத்தணும்னு இவங்க போய்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் இந்த கைத்தை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப திடீர்னு ஏதோ சத்தம் தூரத்துல இந்த பறவைங்க எல்லாம் பறந்து போறதுக்கு சத்தம் கேட்ட உடனே ஒருத்தன் திரும்பி பார்க்கறான். அந்த காம்பஸ் கரகரன்னு சுத்த ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்க்க அந்த ரோபோ கன்றாவது இங்கேயும் வந்துருச்சுங்க. கரெக்டா இந்த கயிறை பிடிச்சிருக்கானுங்களே அவனுங்கள ஒருத்தவனை எய்ம் பண்ணி சுட அவன் தெரிச்சு போயிடுறான். அது இல்லாம அந்த கயிறும் அந்து போயிருது. மொத்த பேரும் அந்த சுட்டதுல பக்கத்துல இருந்தவனும் தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். மொத்த பேரும் தண்ணிக்குள்ள விழுந்து அப்படியே அடிச்சுக்கிட்டு போறானுங்க. இந்த பிரச்சனையில வேற ஹீரோவோட காலில் கயிறு சுத்தி அது தண்ணிக்குள்ள மாட்டிக்குது. இவனால வெளியே வேற வர முடியல. தண்ணிக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் இழுத்து பார்க்கறான். அந்த ரோபோ பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு. அதோட முட்டி அளவு கூட இல்லை இந்த தண்ணி. ஆனா நம்மள முழுக்கிற அளவுக்கு இருக்குது. அது உள்ள குதிச்சு இவங்களை சுட ஆரம்பிக்க ஹீரோ பக்கத்துல வந்துருச்சு. இவன் பக்கத்துல இடுப்புல கத்தி ஒன்று சொருவி வச்சிருக்கான். அதை எடுத்து அந்த கயிறை அறுத்துட்டு தப்பிக்கிறான். நல்ல வேலை ஒரு செகண்ட் தான் இல்லைன்னா இவனை மிதிச்சே சாப்பிடிச்சிருக்கும். எல்லார்த்தையும் எய்ம் பண்ணி சுட்டுக்கிட்டே வருது ஆத்துல. ஆத்தோட நீரோட்டம் போறதுனால ஏதோ இவங்க உயிர் தப்பிக்கிறாங்க. அப்படியே அந்த தண்ணியை அடிச்சுக்கிட்டு போகுது. இவங்களும் போறாங்க. கொஞ்ச தூரத்துல கருவாயை மிதந்துக்கிட்டு போறான். அவனை ஹீரோ போய் இறுக்கி பிடிச்சிக்கிறான். போக போக நீரோட்டத்தோட வேகம் ரொம்ப அதிகரிக்குது. என்னன்னு எட்டி பார்த்தா ஒரு பெரிய அருவி. எவ்வளவு ட்ரை பண்ணியும் தப்பிக்க முடியாம எல்லாரும் அருவியில உழுவுறாங்க. தண்ணிக்குள்ள முழுகுன ஹீரோ பிளாங்க் அவுட் ஆகி உள்ளே அப்படியே தண்ணிக்குள்ள போயிடுறான். யாரோ அவனை காப்பாத்தி தூக்குறாங்க. அட 60 நம்பரு இந்த பையப்புள்ள தாங்க ஃபர்ஸ்ட் அந்த ஆத்துல அவன் சுட ஆரம்பிச்சதே. அப்போ ஆத்துக்குள்ள விழுந்தவன் எப்படியோ அந்த தண்ணி வழியா அடிச்சுக்கிட்டு வந்து இங்க வந்து சேர்ந்திருப்பான் போல. இவங்க அருவியில இருந்து உழுவுறத பார்த்துட்டு ஹீரோவை காப்பாத்திருக்கான். தொடர்ந்து காட்டு வழியா நடந்து அவனை தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி போகும்போது காட்டுக்கு நடுவுல ட்ரிப் ஒயர் ஒன்று போறதை ஹீரோ கவனிக்கிறான். என்னது இதுன்னு கேட்ட உடனே இது ஃபிளாரு. நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜா தாண்டி வரும்போது இந்த ஃபிளார் பட்டுச்சுன்னா மேல அது வந்து சிக்னல் கொடுக்கும். நம்ம இந்த காட்டுல இந்த இடத்த தாண்டிட்டோம்னு சொல்லி நம்ம மிலிட்டரி ஆஃபீஸர்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக தான் இதை வச்சிருக்காங்கன்ட்டு அதை தாண்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து சேர வேண்டிய அந்த 8 கிலோமீட்டர் இடத்தை தாண்டி அந்த கிராமம்னு சொன்னாங்களே அதுவும் மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்கிற இடம் தான். அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அந்த இடமே செதஞ்சு கந்தரகோலமா கிடக்குது. எரிஞ்சு போய் கிடக்குது. என்னன்னு பார்த்தா அங்க இருக்கிற ஆளுங்க முதற்கொண்டு செத்து போய் கிடக்குறாங்க. இவனுங்க நினைச்சானுங்க ஒருவேளை இந்த அமெரிக்க ஆபீசர்லாம் தான் நம்மளை வச்சு மிஷின் ட்ரை பண்றானுங்களோன்னு. கடைசியில பார்த்தா அவனுங்களே செத்து போய் கிடக்குறானுங்க. ஊனு முனகல் சத்தம் கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா ஒருத்தவன் லைட்டா உயிரோட இருக்கிறான். சாகர கண்டிஷன்ல இருக்கிறான். அவனை பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவனுங்க கையை பிடிச்சிக்கிட்டே அவன் அந்த இடத்துல அவங்கள பார்த்துக்கிட்டே சாகுறான். இது எப்படி நடந்திருக்கும்னு இவனுங்க யோசிக்க ட்ரைனிங் லாஸ்ட் மிஷின் ஆரம்பிக்கும் போது நைட்ல வானத்திலிருந்து ஏதோ விழுந்துச்சு. அது இந்த ஏலியன் ரோபோட் தான். அது இது வழியா தான் விழுந்திருக்கும்னு ஹீரோ சொல்ல அது எப்படி சாத்தியம்? இது அங்கிருந்து வானத்திலிருந்து இப்படியே சரிஞ்சுக்கிட்டு வந்திருக்குன்னு நீ சொல்றியா? ஆமா, தூரத்துல பாரு அந்த மலை உடைஞ்சு 20 டிகிரி ஆங்கிள் தான் இது விழுந்திருக்கு. அதனாலதான் இவங்க இறந்துருக்காங்கன்னு ஹீரோ புரிய வைக்கிறான். சரி டைம் இல்ல வாங்க அங்க இருக்க பீரங்கி வண்டி எடுத்துட்டு நம்ம கிளம்பணும்னு இவன் கேட்க இவங்க கண்ணு முன்னாடியே அந்த மிலிட்டரி ஆபீசர் செத்ததுனால நாங்கெல்லாம் மனுஷங்க உன்ன மாதிரி கிடையாது. எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். நம்ம டீம்ல இருந்த பாதி பேர்த்துக்கு மேல செத்துட்டாங்க. உனக்கு தூக்கம் முக்கியம் இல்லை, உணர்ச்சி இல்லை. ஆனா நாங்க மனுஷங்க உன்ன மாதிரி நாங்க ஒன்னும் சில்வர் மெடல் வாங்கின ஹீரோ கிடையாதுன்னு இவன் கத்த ஹீரோ கடுப்பாகி அப்பதான் சொல்றான் என்ன நடந்துச்சுன்னு. ஆப்கானிஸ்தான்ல நடந்த போர்ல தன்னோட தம்பியை தூக்கிட்டு 10 மைல் தூரம் நடந்தே போயிருக்கான். ஒரு கட்டத்துல மிலிட்டரி பேஸ் பக்கம் போய் மயங்கி விழுந்துடுறான். இதனால அவன் தம்பியும் செத்து போறான். வாழ்க்கையில இவனுக்கு நடந்த மோசமான நிகழ்வுக்காக இவனுக்கு ஒரு மெடல் குத்துனாங்கன்னு தன்னோட வருத்தத்தை சொல்லி கவலைப்படுறான். நீங்க எல்லாம் வேதனையில இருக்கீங்க, எனக்கு புரியுது. ஆனா வேதனைப்படுறதுக்கு இது நேரம் இல்லை. எப்படியாவது அந்த பீரங்கி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி உங்க எல்லாரையும் நான் முடிஞ்ச வரை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன்னு அழுதுகிட்டே சொல்றான். அப்போதான் அவன் நல்ல மனசு நமக்கும் புரிய வருது, அவங்களுக்கும் புரிய வருது. எல்லாரும் அவனுக்கு உதவி பண்ண வர்றாங்க. வண்டியை மேட்டில் ஏனோ தானோன்னு மாட்டிக்கிட்டு நிற்க இவங்க ரோப்பை கட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மெயினாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணது அந்த 15ஆம் நம்பர்.
அதனால நீ கலக்கிட்ட சூப்பர் ஹீரோன்னு ஹெல்ப் பண்ணுன 15ஆம் நம்பருக்கு இவன் கை கொடுக்க, பரவாயில்ல உனக்கு சிரிச்சு கூட பேச தெரியுமான்னு ஹீரோவை பார்த்து இவன் சிரிக்கிறான். கருவாயனை தூக்கி வண்டியில ஏற்றும் போது அந்த ட்ரிப் ஒயர் தட்டி ஃபிளார் அடிக்குது. அது வருது, சீக்கிரம் வண்டியில ஏறுங்கன்னு எல்லாரும் ஏற ஆரம்பிக்கிறாங்க. 2வது ட்ரிப் ஒயரும் தட்டுது. பக்கம் வர வர சீக்கிரம் ஏறுங்கடான்னு வேகமா மேலே ஏற வண்டியில ஆமோ, அதாவது புல்லட் இல்லைன்னு தெரிய வருது. நம்பர் 15 வேணான்னு சொல்ல சொல்ல வேகமா கேட்காம ஓடி போய் அதை எடுக்க பார்க்குறான். அதை எடுத்துட்டு திரும்பி பார்க்க ரோபோட்டு பக்கம் வந்துருச்சு. முடிஞ்ச வர வேகமா தூக்கிட்டு ஓடி வர்றான். அது சுட ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா அதுவும் சுட வந்தவன் ஆமோவை தூக்கி போட்டு தன்னோட உயிரை கொடுத்து இவங்களை காப்பாத்துறான். வண்டியை எடுத்துட்டு வேகமா ஓட்டிக்கிட்டே சுட ஆரம்பிக்க நம்ம புல்லட் அதோட உடம்புல பட்டு தெரிக்குது. சின்ன கீறல் கூட அதுக்கு விழ மாட்டேங்குது. ஆனா அது பயங்கரமா நம்ம ஆளுங்களை சுடுது. அப்படி இப்படின்னு வளைச்சு கிளச்சு ஓட்டிக்கிட்டு இருந்து தப்பிக்க பார்த்தாலும் ஒன்றும் முடியல. விடாம சுடுது. திடீர்னு அது நிக்க, எப்பா அதுகிட்ட இருந்து நம்ம தூரமா வந்துட்டோம்னு நினைச்சா தட தடன்னு பாம்பு போடுது. வளைச்சு கிளச்சு அதுல இருந்து தப்பிச்சா அது மொத்த பாம்பையும் ஆக்டிவேட் பண்ணி பாம்பு மலையை போட ஆரம்பிக்குது. சும்மா தட தடன்னு வெடிச்சு வண்டி டேமேஜ் ஆகி மலையில இருந்து சரிவை நோக்கி கட்டுப்பாடு இல்லாம வண்டி போக ஆரம்பிக்குது. அப்பவும் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு சமாளிச்சு வண்டியை ஸ்டடி பண்ணி ஓட்ட அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க. சுத்தி எங்கேயும் அதை காணோம். திடீர்னு மலை மேல இருந்து குதிச்சு இவங்கள புது வகையான கன்னை வச்சு சுட ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரம் நடந்து சண்டை போட்ட அந்த ஏலியன் ரோபோட் இப்போ ஓடி ஓடி இவங்களை சுடுது. ஹீரோ வண்டி உள்ள இருந்து கன்னை எடுத்து அவனும் இன்னொருத்தனும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அதுக்கு அடி எதுவும் விழல. ஆனா விடாம துரத்துது. அது சுட்டதுல நம்பர் 109ஓட ஒரு கை துண்டா போயிருது. கொடூரமா சுட்டதுல வண்டியோட பேக் சைடு தெரிச்சு ஒரு பெரிய ஓட்டை விழுந்துருது. அதுல கருவாயன் கீழே விழ ஹீரோ பிடிச்சுக்கிறான். ஆனா வேகத்துல கருவாயன் பிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறான். வண்டி ஒரு பக்கமா திரும்பி கட்டுப்பாட்டை இழந்து மலை முழுக்க எங்கெங்கேயோ சுடுது. ஹீரோ திடீர்னு பிளான் பண்ணி கன்னை எடுத்து சைட்ல சுட மலை சைடு ஒட்டஞ்சு பாறை இடிஞ்சு அந்த ஏலியன் மேல விழுது. ஹீரோ ஸ்டாப் பண்ண சொல்லி கத்துறான். ஆனா வண்டி ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு செத்து போய் கிடக்குறா. வண்டி நிதானம் இழந்து மோதி தெறிக்குது. அப்படியே பிளாங்க் அவுட் ஆகுது. கொஞ்ச நேரத்துல முழிப்பு வர ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா அந்த இடமே கதி கலங்கி எல்லாரும் செத்து போய் கிடக்குறாங்க. தூரத்துல பார்க்க அந்த மிஷினும் உடஞ்சு போய் பாதி கிடக்குது. என்ன பாதி பாகம் தான் இருக்குது, மற்ற பாகங்கள் எங்கன்னு தேடுறான். பின்னாடி சத்தம் கேட்க திரும்பி பார்த்தா அந்த ஏலியன் வானத்துக்கு சிக்னல் அனுப்பிட்டு இருக்கு. தூரத்துல வந்த வழியில பார்த்தா கருவாயன் பாடி கிடக்குது. ஓடி போய் அவன் பல்ஸ் செக் பண்ணுனா அவனுக்கு இன்னும் உயிர் இருக்கு. அந்த பயவல்ல மட்டும் எப்படியோ உயிர் தப்பிச்சு இன்னும் இருக்கிறான். உடஞ்ச பாகத்துல ஷார்ட் சர்க்கியூட் ஆகிற மாதிரி சத்தம் வர அந்த ஏலியன் சிக்னல் அனுப்புறதை நிறுத்திட்டு திரும்பி எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே அப்படியே வர ஆரம்பிக்குது. ஹீரோ கஷ்டப்பட்டு அடமலையில கருவாயனை இழுத்துட்டு ரொம்ப நேரம் நடக்கிறான். ஈவினிங் ஆகி இருட்டாகவே ஆக ஆரம்பிச்சிரு. தேஞ்ச மலையில காடு வேற பயங்கரமா வழுக்குது. இருந்தாலும் விடாப்படியா கருவாயனை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும்னு அவனை இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கான் ஹீரோ. மறுபடியும் வழுக்கி நில தடுமாறி கீழே விழ ஹீரோ வாட்சில் டைமர் சவுண்ட் அடிக்குது. அதாவது அவங்க ட்ரைனிங் ஃபினிஷ் பண்ண வேண்டிய நேரம் முடியுது. வருத்தத்துல இவன் அழுது கதற கருவாயனுக்கு மயக்கம் தெளியுது. அவன் அப்போதான் நடந்ததை சொல்றான். வேற ஒரு பக்கம் ஒர்க் பண்ணும்போது ஹீரோ தம்பி அவன் கூட ஃப்ரெண்டா இருந்தானாமா. அதைத்தான் ஹீரோ கிட்ட ட்ரைனிங் ஸ்டார்டிங்ல கருவாயன் சொல்ல வந்திருக்கான். ஹீரோ மிஷினை பற்றி மட்டும் பேசு, வேற எதுவும் பேசாதான்னு வாயடைச்சிட்டான். அப்போ ஏலியன் தூரத்தில் ஸ்கேன் பண்ணிட்டு விழாமல் வருது. அங்கே ஹீரோ திரும்பி பார்க்கும்போது இவங்க ட்ரைனிங்க்கு வரும்போது பார்த்த குவாரி ஒன்று இவன் ஹெலிகாப்டரில் வரும்போது பார்த்துருப்பானே, அதோட அந்த டவர் இவன் கண்ணுக்கு தெரியுது. எனக்கு ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருவாயனை ஒரு மரத்துக்கு பின்னாடி தூக்கி வச்சுட்டு எனக்காக கொஞ்ச நேரம் இங்கேயே நீ வெயிட் பண்ணுறியான்னு கேட்க அவன் சரின்னு சொல்ல வேக வேகமாக குவாரிக்கு ஓட ஆரம்பிக்கிறான். அங்கே நிறைய எக்ஸ்ப்ளோசிவ் ஆகிற டைனமைட் நிறைய கிடைக்குது இவனுக்கு. ஒரு பெரிய புல்டோசர் வண்டி இருக்கிறதையும் பார்க்குறான். அங்கே இருக்கிற ஜல்லிக்கல் கொட்டுற மிஷினை ஆன் பண்ணுறான். இந்த பக்கம் கருவாயன் இருக்கிற இடத்துக்கு வந்து ஏலியன் ஸ்கேன் பண்ணுது. அப்போ ஹீரோ தூரத்துல ஃபிளார் அடிக்க இது டைவர்ட் ஆகி கருவாயனை விட்டுட்டு ஹீரோ இருக்கிற பக்கம் நடந்து போக ஆரம்பிக்கும். அதோட ஒரு கை இருக்க வேண்டிய இடத்த ஹீரோ ஆல்ரெடி பயங்கரமா அந்த பாறையை தள்ளி விட்டு உடைச்சதுனால இது பயங்கர கடுப்புல இருக்கு. அது குவாரி மேலே ஏறி நிற்கிற இடத்துக்கு கீழே ஆல்ரெடி ஹீரோ பாம்பு வச்சுட்டான். அது இதோட காலுக்கு கீழே வெடிக்க ஏலியன் பொத்துன்னு கீழே விழுது. அந்த பெரிய சைஸ் புல்டோசர் ஒன்று இருந்துச்சு உள்ள வண்டி பார்த்தானே, அதை எடுத்துட்டு வந்து ஏலியன் மேலே ஏற்றி அதை அப்படியே தள்ளி கொண்டு போய் சுவர் இருக்குமில்ல அந்த சைடில் அதில் முட்டி ஜல்லியை ஆன் பண்ணுறான். அது மூச்சு விடுறது, அதாவது ரேடியேட்டர் மாதிரி அது ஒர்க் ஆகுது. மூச்சில் அதுக்குள்ளே இருந்து வாயு கேஸ் வெளியே வந்துட்டு போகுது. அந்த கேப்பில் ஜல்லியை கொட்ட ஆரம்பிக்கிறான். அது ராக்கெட் மாதிரி ஒன்று பேக்கில் ஆன் பண்ணி ஹீரோவை பிளான் புரிஞ்சுக்கிட்டு இன்னும் அதிகமாக தள்ள ஆரம்பிக்குது. கன்னை வச்சு ஹீரோவை சுட பார்க்க இவனும் விடாமல் ரிவர்ஸ் எடுத்து வேகமாக அது மேலே முட்டி மறுபடியும் கொண்டு போய் அந்த இடத்துல சொருகி ஜல்லியை இன்னும் அதோட மூச்சுக்குழல் வருது அந்த ரேடியேட்டர் மாதிரி அந்த இடத்துல கொட்ட ஆரம்பிக்கிறான். கொட்டு ஒரு கட்டத்தில் அது அப்படியே சூடாக ஆரம்பிக்குது பயங்கரமா. அது வெடிக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ தப்பி தூர குதிக்கிறான். அதுவும் வெடிச்சு சாகுது. அதோட உடம்புல இருந்த பாம் எல்லாம் தடன்னு கீழே கொட்ட அடச்ச இதுக்கு ஒரு எண்டே இருக்காதான்னு ஹீரோ வேகமா அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறான்.
வாரி மேலே சுவத்தை ஏறி மொத்த பாம்பும் வெடிக்க இவன் தப்பி குதிக்க ரெண்டும் ஒரே சரிசமமாக இருந்தனால இது ஏதோ பயவுள்ள உயிரை தப்பிக்கிறான். அடுத்த நாளும் விடியுது. படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி ஹீரோ அவன் தம்பிக்கு பதிலாக இப்போ அவனோட ஃப்ரெண்டான கருவாயனை தூக்கிட்டு நடக்கிறான். தூரத்தில் இருந்து பார்க்க அந்த மொத்த மிலிட்ரி பேஸுமே புகை மண்டலமாக அலங்கோலமாகி கிடக்குது. விடாமல் கருவாயனை தூக்கிட்டு அந்த கிராஸ் லைனை நோக்கி நடக்கிறத பார்த்து மேலதிகாரிகள் இருந்து எல்லாரும் வாயை பிளந்து இவனை பார்க்குறாங்க. கிராஸ் லைனை தாண்டி சாதிச்சு நிற்கிறான். அவனை பார்த்து கருவாயன் நீ சாதிச்சிட்டடான்னு சொல்ல, அது இல்லாமல் இன்னும் நிறைய ஆஃபீஸர்லாம் அங்கே சுற்றி இருப்பாங்களே, அவன் அந்த கருவாயனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து அவனை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாங்க. அப்போது மேலதிகாரி ஹீரோ கிட்ட, சாரி எங்களால் உங்கள் யாரையும் காப்பாற்ற வர முடியல, ஏன்னா நம்ம பாதி பெட்டாலியனை நம்ம இழந்துட்டோன்னு சொல்கிறான். இன்னும் எவ்வளோ இந்த ஏலியன் இந்த பூமியில் இருக்குன்னு கேட்க, எல்லா பக்கமும் இருக்குது, உலகம் முழுக்க இந்த ஏலியன் படையெடுத்துருக்குங்க, உலகமே ஏலியனை எதிர்க்க தயாராகிறாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலதிகாரிங்க அவனை கூப்பிட்டு விட அவங்கள பார்க்க போகிறான். ஹீரோ கிட்ட, நீ எப்படி தனியாளாக அதை அழிச்ச, நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் இந்த மிஷினை எங்களால் சாய்க்கவே முடியலன்னு கேட்க, அது ஒரு ரேடியேட்டர் மாதிரி செயல்படுது, அது உடம்புக்குள்ளே போகிற வாயுவை இந்த இடத்தோட வழியாக அது வெளியேற்றுது, இப்படி அதை வெளியேற்ற விடாமல் நம்ம அதை அடைச்சிட்டோம்னா அதை வந்து நம்மளால் கொல்ல முடியும்னு ஹீரோ சொல்கிற ஐடியாவை கேட்டு இவங்க எல்லாருமே தயாராகிறாங்க அதை எதிர்த்து போர் செய்ய. அவனுக்கு ரேஞ்சர் பேட்ச் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ தான் லீட் பண்ணணும்னு கேட்டுக்க அவன் எப்படி அதை எதிர்த்து சண்டை போடணும்னு அத்தனை பேருக்கும் சொல்லி கொடுக்குறான். உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு புரியுது, வேதனை, சோர்வு, சிலர் பயந்தும் இருக்கலாம், ஆனால் நம்ம ரேஞ்சர்ஸ் சக வீரனுக்காக போராடுறோம், வீடு திரும்பாத போர் வீரனுக்காக போராடுறோம். நம்ம பயப்படக்கூடாது, நொறுங்கியும் போகக்கூடாது, உயிரே போனாலும் சரி நம்ம பின்வாங்கக்கூடாது. ஏன் தெரியுமா, நம்ம ரேஞ்சர்ஸ், நம்ம சதைச்சு காட்டுவோம்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட எஸ் சார்ன்ட்டு அவன் பின்னாடி எல்லாரும் ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. அவன் தம்பிக்காகவும் அவன் தம்பி சொன்னதை நிறைவேற்றின சந்தோஷத்தோடையும் வெற்றியை நோக்கி ஹீரோ தன்னோட பயணத்தை தொடங்குறான். அப்போது ஹீரோ டயர்டில் கண்ணசந்து ஹெலிகாப்டரில் போக போக தூங்குறான். ஏய், யாருக்காவது இவரோட பேர் தெரியுமான்னு ஒரு சோல்ஜர் கேட்க, வார் மிஷின் அப்படின்னு படத்தோட பேரை சும்மா அங்கே போட்டு முடிக்கிறாங்க. மேபி இதோட நெக்ஸ்ட் பார்ட் ஃபியூச்சரில் ரிலீஸ் ஆனால் அப்போ அதை பற்றியும் பேசுவோம். உங்களை இதே மாதிரி வேற ஒரு படத்தில் சந்திக்கிறேன். பாய்.